ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இங்கே மெல்போர்னில் வந்து சன்னி டே, வெயில் தெரிகிறது. அதான் நாங்கள் மார்னிங்கே வாக்கிங் கிளம்பிட்டேன். ஒரு 2-3 ஸ்ட்ரீட் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வர வேண்டியது தான். இன்றைக்கி நல்ல வெயில் தெரியுது. இது மாதிரி எப்போவுமே இருக்காது. சம்டைம்ஸ் வந்து மழை பெஞ்சுன்னு இருக்கும், குளிர் எப்போவுமே இருக்கும். அதனால் மார்னிங்லாம் வாக் போக முடியாது. மத்தியான நேரம் அப்படி வெயில் தெரிஞ்சால் கூட வாக் போயிட்டு வந்துடுவேன். இப்படி நான் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே வாக் போயிட்டு வந்தாச்சு. இது பாருங்களேன், இந்த பறவையை. இது நம்ம ஊர் காக்கா ரகம்தான். இதுக்கு பேர் வந்து இங்கே மேக்பைன்னு சொல்கிறாங்க. அதையும் ரசிச்சுட்டே நான் போனேன். இங்கே வெயில் இருந்தால் கூட நமக்கு காற்றும் ரொம்ப அடிக்கும். அதில் காற்று ஜிவ்னு காற்று அடிக்கும். நாங்கள் அதுவும் குளிர் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வெயில் சேர்ந்து இருக்கனால வாக் போகிறதுக்கு ப்ளசண்ட்டாக இருந்தது எனக்கு. இந்த மேக்பை பார்த்தீங்களா? இந்த பக்கம் வந்தவங்க பார்த்துட்டே அழகாக பெடஸ்ட்ரியல் கிராசிங் நல்லா சூப்பராக கிராஸ் பண்ணுறது பாருங்களேன். இந்த ஊரில் காக்கா கூட இவ்வளோ அழகாக கிராஸ் பண்ணுறதே நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் இதை. அதை பார்த்துட்டே நானும் அதையே ஃபாலோ பண்ணி நானும் கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் நான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு எடுத்துக்கணும். என்னோடய டாட்டர் இன் லா வந்து அவக்காடோ ஷேக் போட்டு தரேம்மா அப்படி சொன்னால். அவக்காடோவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அவக்காடோயோடு சேர்ந்து பனானா, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து அது அதோட ஹனி சேர்த்துண்டா. ஹனியும் சேர்த்துட்டு கொஞ்சம் வாட்டர் சேர்த்து இங்கே மில்க்கு இது மாதிரி கண்டெய்னரில் தான் வரும் ஆஸ்திரேலியாவில். மில்க் சேர்த்து மிக்சியில் சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம் ஜூஸரில். அவக்காடோ ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 கிளாஸ் சேர்த்து நான் இப்போ 3 பேரும் சாப்பிட போகிறோம். சூப்பர் ஷேக் ரெடி. இதான் இன்றைக்கி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, see you, bye.